Praise the Lord. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். Today in our holy services we are meditating on blessing or curse. இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த ஆராதனைகளிலே ஆசீர்வாதமா சாபமா என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். Blessings or curses. ஆசீர்வாதமா அல்லது சாபமா? Tonight I want to speak about blessings and curses from the lives of Cain and Levi. இன்றைக்கு இந்த சாயங்கால வேளையிலே நான் ஆசீர்வாதமா அல்லது சாபமா என்கிற தலைப்பிலே காயின் மற்றும் லேவியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்க்க போகிறோம். While we look into the life of Cain, நாம் காயினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது he was a very blessed man. அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் இருந்தான். But he went down to curse from that blessing. ஆனால் அந்த ஆசீர்வாதத்திலிருந்து அவன் அந்த சாபத்துக்கு நேராக நோக்கி போனான். A person who went to curse from a great blessing. அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாபமாய் முடிந்தது. But when we look into the life of Levi, ஆனால் நாம் இந்த லேவியுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது he was cursed in his life. அவனுடைய வாழ்க்கையிலே சாபம் இருந்தது. But he came up to a great blessing from that deep curse. ஆனால் அந்த சாபத்திலிருந்து அவன் மீண்டு ஆசீர்வாதத்திற்கு நேராக வந்தான். These two contrasting characters are before us tonight. இந்த ரெண்டு வித்தியாசமான குணங்களும் நம்முடைய முன்பாக இன்றைக்கு இருக்கிறது. From these characters we are going to study that we should proceed towards blessing and more blessings in our life. இந்த இதிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இன்னும் ஆசீர்வாதத்தை நோக்கி போகிறவர்களாய் இருக்க வேண்டும். We should never go down from any blessing to a curse. நாம் எந்த சூழலிலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திலிருந்து சாபத்தை நோக்கி போக கூடாது. Our Lord God has called us to be blessed ones. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். Our God himself blesses us every day. அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். He blesses the people whom we bless. நாம் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கவதை அவர் விரும்புகிறார். So we are a blessed generation. நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறைகள். We are a channel of blessing too. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போகிற ஒரு சேனலாக இருக்க வேண்டும். So here let us go in the life of Cain. இங்கே நாம் காயினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது let us turn our Bible to the book of Genesis chapter 4. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புவோம். I want to read from verses 10 to 12. நான் 10 லிருந்து 12 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். And he said, what have you done? The voice of your brother's blood cries out to me from the ground. So now you are cursed from the earth, which has opened its mouth to receive your brother's blood from your hand. When you till the ground, it shall no longer yield its strength to you. A fugitive and a vagabond, you shall be on the earth. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். The first ever curse from God upon an individual is this. தேவன் பூமியிலே மனிதனுக்கு கொடுத்த எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்த முதலாவது சாபம் இதுவாகும். God cursed the earth on behalf of Adam. On behalf of Adam, God cursed the earth. ஆதாமினால் தேவன் பூமியை சபித்தார். But this is the first man who received curse from the Lord on himself. ஆனால் இந்த மனிதன் தேவனிடத்திலிருந்து சாபத்தை முதலாவது பெற்ற மனிதனாகிறான். Now I want to tell you about Cain's life in
some topics. இங்கே காயினுடைய வாழ்க்கையிலே சில பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். First I want to tell you about the Cain's blessings. முதலாவது காயினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன். I said he was a blessed man. நான் ஏற்கனவே சொன்னேன் அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் இருந்தான். What all blessings were upon him? என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் அவன் மேல் இருந்தன? Number 1, முதலாவது he was the first fruit and the firstborn of all humans. அவன்தான் முதற்கனி, மனிதர்களில் முதலாவது பிறந்த மனிதன். Adam and Eve were created by God. ஆதாமும் ஏவாளும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். But the first man who took birth in this world is Cain. ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த முதல் மனிதன் காயின். So he was the firstborn and first fruit of humans. அவன் மனிதர்களுக்குள்ளே முதலாவது பிறந்தவன், முதற்கனி. So really he is a blessed man. இது உண்மையாகவே அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் He was தான். a very privileged man. அவன் ஒரு மிகவும் ஒரு பாக்கியமுள்ள அந்த மனிதன் தான். Number 2, இரண்டாவது ஆசீர்வாதம், his parents knew God very well personally. அவனுடைய பெற்றோர் தேவனை நன்றாக அறிந்தவர்கள். Adam and Eve has seen God face to face. ஆதாமும் ஏவாளும் தேவனை நேருக்கு நேர் சந்தித்தவர்கள். They have conversed with God every day. ஒவ்வொரு நாளும் தேவனோடு உரையாடினவர்கள். God blessed them in all aspects. அவர்களை எல்லா செய்கைகளிலும் தேவன் ஆசீர்வதித்திருந்தார். God made an Edenic covenant with them. தேவன் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருந்தார். So they are a blessed parents. அவர்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெற்றோர். They knew God very well than anyone. மற்ற எல்லாரை விடவும் அவர்கள் தேவனை நன்றாக அறிந்தவர்கள். They knew the love of God. தேவனுடைய அன்பு, They knew the power of God. தேவனுடைய வல்லமை, And also they knew the wrath and judgment of God. அவர்களுடைய தேவனுடைய கோபமும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் They அறிந்தவர்கள். have experienced all these aspects of God in their life. தேவனுடைய இந்த எல்லா செயல்களையும் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்தவர்கள். These great experiences his parents had were a blessing to Cain. இந்த பெற்றோர் இவைகள் எல்லாவற்றையும் அனுபவித்திருந்ததனால் அந்த ஆசீர்வாதம் காயினுக்கு வந்தது. Yes, they would have taught Cain clearly about God. ஏனென்றால் அவர்கள் காயினுக்கு தேவனை குறித்து தெளிவாக சொல்லி இருப்பார்கள். So Cain has got the second-hand knowledge of God from his parents. அதனால் காயினுக்கு தேவனை குறித்த அறிவு அவர்கள் பெற்றோரிடமிருந்து கிடைத்தது. So I say he was blessed with a blessed parents. நான் ஏற்கனவே சொன்னேன் அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெற்றோரை பெற்றவன். And another thing is the whole world was 100% fertile. அந்த முழு உலகமும் ஒரு 100% அந்த ஒரு விளைச்சல் உள்ள ஒரு நல்ல பூமியாக இருந்தது. There was not even a single % of pollution anywhere in that world. அந்த சமயம் உலகத்திலே ஒரு மாசு கூட இல்லை. So the land was 100% productive. அந்த தேசத்துடைய பூமி 100% விளைச்சலை கொடுக்கிறதா இருந்தது. This Cain was a farmer. இந்த காயின் ஒரு விவசாயியாக இருந்தான். He got plenty of produce from this world. இந்த நிலத்திலிருந்து அவன் பயிரிட்டு பலவற்றை உருவாக்குகிறவனாய் இருந்தான். That was also a great blessing for him. அதுவும் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். And also மேலும் while he was getting diverted from God's way, அவன் தேவனுடைய வழிகளை விட்டு விலக ஆரம்பிக்கும் போது God himself talked to him. தேவன் அவனோடு பேசினார். God counseled him. தேவன் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார். This is also a very great blessing. இது மிக மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம். God didn't use his father to speak to him. அவனுடைய தகப்பனை தேவன் பயன்படுத்தவில்லை அவனோடு பேசுவதற்காக. God spoke to him directly. தேவன் நேரடியாக அவனோடு பேசினார். When God found something wrong inside Cain's mind, காயினுடைய சிந்தையிலே சற்று தவறான எண்ணம் வந்தபோது directly God came and spoke to him. தேவன் நேரடியாக வந்து அவனோடு பேசினார். This is also a great blessing of Cain. இதுவும் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். So really Cain was a very blessed man. உண்மையாகவே காயின் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். What all blessings I have listed about Cain, we never
have the privilege to avail that. நான் சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள், காயின் பெற்ற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பெறாத ஆசீர்வாதங்கள். So he was really a very great blessed man. அதனால் அவன் உண்மையாகவே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். Now secondly, I want to tell the list of Cain's curses. இரண்டாவதாக நான் அந்த காயினுடைய சாபங்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன். Cain got these all great blessings on one part. ஒரு பக்கம் அவனுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் இருந்தன. But all of a sudden on one day he was cursed by God. ஆனால் ஒரே நாளிலே அவன் தேவனால் சபிக்கப்பட்டான். What curses befall him? அவனுக்கு மேல் பட்ட சாபங்கள் என்ன? Genesis 4:11 we see. ஆதியாகமம் 4:11 நாம் பார்க்கிறோம். God said, you are cursed from this earth. தேவன் சொல்லுகிறார், நீ பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். You are cursed. நீ சபிக்கப்பட்டிருப்பாய். This is the first ever word uttered on an individual. இது அந்த ஒரு மனிதன் மேல் தேவன் கொடுத்த அந்த முதலாவது சாபம். God didn't curse Adam. தேவன் ஆதாமை சபிக்கவில்லை. On behalf of Adam, God cursed the earth only. ஆதாமுக்கு பதிலாக தேவன் பூமியை தான் சபித்தார். But here God cursed this man personally. ஆனால் இந்த காயினை தேவன் நேரடியாக அவனுக்காக அவனை சபித்தார். You will be cursed. நீ சபிக்கப்பட்டிருப்பாய். The firstborn of human beings is cursed. முதலாவது பிறந்த மனிதன் சபிக்கப்பட்டான். Oh, he was cursed by God himself. அவன் தேவனால் சபிக்கப்பட்டான். What a great pity it is. அது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம். So he was cursed on earth. அவன் பூமியிலே சபிக்கப்பட்டான். And the second thing is, இரண்டாவது காரியம், God says the ground won't yield its strength to you anymore. அந்த நிலம் தன் பலனை கொடாது. That fertile land, அந்த ஒரு நல்ல விளைச்சல் உள்ள பூமி, 100% not polluted, non-pollution land, 100% மாசற்ற அந்த பூமி, but that fertile land will not give you any produce anymore. அந்த நல்ல விளைச்சல் உள்ள பூமி இனிமேல் பலன் கொடாது. That was the curse that came upon that man. அந்த சாபம் அந்த மனிதன் மேல் வந்தது. Cain, this field is very fertile. அந்த பூமி நல்ல விளைச்சல் உள்ள பூமி. But that won't give any produce to you. ஆனால் இது இனிமேல் உனக்கு பலன் தராது. Because you are cursed. ஏனென்றால் நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய். Sometimes we feel this thing in our life in some part. சில வேளைகளிலே நாம் இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வோம். This business is very good. இந்த வியாபாரம் நன்றது. Whosoever does this business, he is flourishing. யாரெல்லாம் இந்த விவசாயத்தை இந்த வியாபாரத்தை செய்கிறார்களோ அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். But when you start that business, ஆனால் இதை நாம் செய்யும்போது it is not giving yield. அது நமக்கு பலன் தராது. So the problem is with you and the problem is not with the business. ஏனென்றால் இதில் உள்ள பிரச்சனை உங்களிடத்தில் இருக்கிறது, வியாபாரத்தில் அல்ல. When that land was with another man, it was giving good produce. இந்த பூமியிலே மற்றொருவன் விவசாயம் செய்யும்போது அது நல்ல பலனை கொடுக்கும். It gave good harvest. அது நல்ல அறுவடையை கொடுக்கும். But when you took upon the possession, ஆனால் நீங்கள் அந்த வேலையை செய்யும்போது now it is not giving any yield. இப்போது அது எந்த பலனையும் கொடுக்கவில்லை. Many problems are coming there. பல பிரச்சனைகள் வருகிறது. Your effort is all in vain. உங்களுடைய அந்த முயற்சிகள் எல்லாம் வீணாக போகிறது. So now the problem is not with the land but it is with you. ஏனென்றால் இங்கே பிரச்சனை என்பது பூமியில் அல்ல, உங்களிடத்தில் இருக்கிறது. Because the curse have come on you. ஏனென்றால் சாபம் உங்கள் மேல் வந்திருக்கிறது. Cain was cursed. காயின் சபிக்கப்பட்டிருக்கிறான். In that beautiful fertile land he only couldn't get any produce. இந்த ஒரு நல்ல விளைச்சல் உள்ள பூமியில் இருந்து கூட அவனால் எந்த விளைச்சலையும் அறுவடையும் பெற முடியவில்லை. So this is the problem with us also. இது நமக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. Sometimes we think சில வேளைகளிலே நாம் நினைக்கிறோம் everyone is doing nicely. நாம் இவைகளை செம்மையாக தானே செய்தோம். If I go and touch the thing, it is going wrong. நான் செய்யும்போது எதுவுமே தவறாக இல்லையே. Wherever it is going wrong. நாம் செய்யும்போது அது தவறாக போய் விடுகிறது. Wherever I go and I start some new things, it is all going in the wrong way. நான் எங்கே போய் என்ன தொழில் செய்தாலும் எல்லாம் தவறாக போய் விடுகிறது. Oh, my plans are all getting thwarted. என்னுடைய அந்த திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாகிறது. What is the problem? என்ன பிரச்சனை என்ன? There is a curse.
அதில் சாபம் இருக்கிறது. We should release the bonds of the curse. நாம் அந்த சாபத்தின் கட்டுகளை நாம் முறிக்க வேண்டும். But we are not energetic, or we are not having such wisdom to break that chain. ஆனால் அந்த சாபத்தின் கட்டுகளை முறிப்பதற்கேற்ற அறிவு நம்மிடத்தில் இல்லை. But our Lord Jesus is quite capable to do this. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Jesus has the power to break the bondages of the curses. சாபத்தின் கட்டுகளை முறிப்பதற்கு அவர் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Because he bore the curses on us on the cross. ஏனென்றால் அவர் எல்லா சாபத்தையும் தன்மேல் சுமந்து சிலுவையிலே மரித்தார். In Galatians 3:13 we read that. கலாத்தியர் 3:13 நாம் அதனை வாசிக்கிறோம். When Jesus died on the cross, இயேசு சிலுவையிலே மரித்தார். as it is written in the law of Moses, மோசேயுடைய அந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறபடி, any man who is hanged on the cross is cursed. அந்த மரத்திலே தூக்கப்பட்ட எந்த மனிதனும் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். Jesus became accursed for us to deliver us from the bondages of curse. அந்த சாபத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்தார். Let there be any curse on our life, எந்த சாபமாக இருக்கலாம் நம்முடைய you வாழ்க்கையில், have a hope tonight. இந்த ராத்திரியிலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை You இருக்கட்டும். look upon Lord Jesus. நீங்கள் இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்க, இயேசுவை பாருங்கள். He can pull you out from any curse. அவர் எந்த சாபத்திலிருந்தும் உங்களை தூக்க He will வல்லவர். deliver you from any sort of curse. எந்த சாபத்தின் கட்டுகளிலிருந்தும் அவர் விடுதலையாக்க வல்லவர். Jesus will bless you. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். His will is to bless you. அவருடைய விருப்பமும் உங்களை ஆசீர்வதிப்பதே. You should look upon Jesus Christ. நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். You are tired of taking many efforts in your businesses. உங்களுடைய வியாபாரத்திலே பல முயற்சிகள் எடுத்து நீங்கள் சோர்ந்து போய் You are இருக்கலாம். tired of going to this man, going to that man and taking all sorts of efforts. நீங்கள் இந்த மனிதனை போய் பார்த்து அந்த மனிதனை போய் பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். Nothing is working for you. எதுவுமே உங்களுக்கு பலன் தரவில்லை. But tonight, while Jesus Christ will release you from the curse, ஆனால் இன்று ராத்திரியிலே இயேசு சாபத்தின் கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். everything will start coming your way. எல்லாம் உங்களுடைய வழிகளிலே நடக்க போகிறது. Your paths will be clear. உங்களுடைய வழி செவ்வையாக The இருக்கிறது. doors will open for you. கதவுகள் திறக்கப்படுகிறது. And the Lord Jesus himself will go before you. தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக கடந்து He போவார். is quite capable to split the Red Sea for you. அவர் அந்த செங்கடலை இரண்டாக பிளக்க அவர் He is வல்லவர். capable to stop the running Jordan for you. அந்த யோர்தான் நதியை அவர் தடுத்து நிறுத்த வல்லவராய் He is quite இருக்கிறார். capable to do any miracles in your life. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லவராய் Tonight இருக்கிறார். believe Jesus Christ. இன்று ராத்திரியில இயேசுவை விசுவாசியுங்கள். Look upon Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நோக்கி The பாருங்கள். only one who is able to deliver you from this curse. அவர் ஒருவரால் மட்டுமே இந்த சாபத்திலிருந்து And விடுதலையாக்க the முடியும். blessings of God comes upon you. அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வருகிறது. Every curses will flee away. எல்லா சாபங்களும் பறந்து போகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. This man was cursed. இந்த மனிதன் சாபிக்கப்பட்டான். And whatever he does, it didn't give him any yield. அவன் செய்த காரியங்கள் ஒன்றும் அவனுக்கு பலன் தரவில்லை. And also he was cursed to be a fugitive in this world. இந்த பூமியிலே அவன் ஒரு நிலையற்றவனாயிருந்தான். Oh, he will be a wanderer in this world. இந்த உலகத்திலே அவன் அந்த சுற்றி திரிகிறவனாயிருந்தான். He won't have any peace in his mind. அவனுடைய சிந்தையிலே இருதயத்திலே ஒரு சமாதானம் இல்லை. He will be like a piece of paper going here and there as along with the wind flow. அந்த காற்றிலே அலக்கடிக்கப்படுகிற அந்த ஒரு பேப்பர் எப்படி அலக்கடிக்கப்படுகிறதோ அதை போல அவன் அலக்கடிக்கப்படுகிறவனாயிருந்தான். This was the thing that was told about wicked man in the Psalms chapter 1. அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே துன்மார்க்கனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சாபமும் இதுதான். The same curse has come upon Cain. அந்த அதே சாபம் தான் காயினின் மேலும் வந்தது. Will be a fugitive. அவன் ஒரு அலைந்து சுற்றி திரிகிற wanderer. அவன் ஒரு சுற்றி நிலையற்றவனாயிருந்தான். You cannot settle down in one place. அவன் ஒரு இடத்திலே அவனால் உட்கார முடியவில்லை. You will have no peace. அவனுக்கு எந்த சமாதானமும் You இல்லை. will have no security. அவனுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. You won't be settled in life. அவன் வாழ்க்கையிலும் ஒரு செட்டில் ஆகவில்லை. A very great curse. ஒரு மிகப்பெரிய சாபம். Sometimes we too may feel
சில வேளைகளிலே நாமும் இதனை உணர்வோம். How many houses I have changed? எத்தனை வீடுகளை நான் மாறிவிட்டேன். How many jobs I have changed? எத்தனை வேலைகளை நான் மாறிவிட்டேன். How many things I have changed? எத்தனை காரியங்களை நான் மாற்றிவிட்டேன். Will we see that Samarite woman who met Jesus Christ near the well of Jacob? அந்த யாக்கோபின் கிணற்றருகே அந்த சமாரிய ஸ்திரீயை இயேசுவை சந்தித்த அந்த சமாரிய ஸ்திரீயை பார்த்தோம். She had been changing his husbands. அவள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினாள். Husbands. அந்த கணவர்களை மாற்றினாள். Such is that life. எவ்வளவு பெரிய அந்த வாழ்க்கை. There won't be no peace and settlement in any area. அந்த இடத்திலே அந்த சமாதானங்கள் இல்லை. This kind of life will not grow. இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைகள் இருக்க கூடாது. This kind of life won't give any peace or joy. இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கைகள் எந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தராது. All their efforts will be in vain. அவளுடைய எல்லா அந்த முயற்சிகள் எல்லாம் வீணாகிறது. This is the curse. இது ஒரு சாபம். Sometimes you may feel that you have such a curse. சில வேளைகளிலே இப்படிப்பட்ட சாபங்கள் இருக்கிறதாக நீங்கள் உணரலாம். But again I say the good news for you. மறுபடியும் நான் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். Curses may be of any type. அந்த சாபம் எப்படிப்பட்டதாகவும் The இருக்கலாம். curses may be of any depth or any height. அந்த சாபத்திற்கு எவ்வளவு ஆழமும் இருக்கலாம், எவ்வளவு உயரமும் இருக்கலாம். But the remedy is one, that is Lord Jesus Christ. ஆனால் அதனுடைய விடுதலை ஒன்றுதான், அதுதான் இயேசு கிறிஸ்து. Hallelujah. Hallelujah. The remedy comes through the blood of Christ that was shed on the cross. அந்த அதனுடைய விடுதலை இயேசு கிறிஸ்துவின் மூலம் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலம் வருகிறது. As we come into the blood of Christ, நாம் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் வரும்போது we will be delivered from all such curses. நாம் இப்படிப்பட்ட எல்லா சாபத்திலிருந்தும் விடுதலை ஆவோம். And we have blessed word of God. நாம் தேவனுடைய வார்த்தையினால் When we ஆசீர்வதிக்கப்படுவோம். read on it and when we meditate on it, நாம் இதனை வாசித்து அதனை தியானிக்கும்போது all the curses will flee away. எல்லா சாபங்களும் பறந்து போகும். But God wants to bend our lives too. தேவன் நம்முடைய வாழ்க்கைகளிலே சில வேளைகளிலே வளைக்க விரும்புகிறார். So we have to yield our thoughts, emotions and will to God. நாம் நம்முடைய சிந்தைகள், செயல்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு நேராக பயன்படுத்த வேண்டும். Mend me, O Lord. தேவனே, Mend me, O Lord. Mend me. திருத்துங்க. நம்மை திருத்தும்போது, Mend me, O God. நாம் தேவனிடத்தில் திருத்தும்போது, then God will work on us. தேவன் நம்மிடத்தில் கிரியை செய்வார். When he corrects the thing inside us according to his way, அவருடைய வழிகளின்படி நம்மை திருத்தும்போது, then the curses will go off. எல்லா சாபங்களும் பறந்து In போகும். that place God will fill with us with his blessings. அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவார். This man was a fugitive. இந்த மனிதன் நிலையற்றவனாயிருந்தான். You will be a vagabond. அவன் நீ அலைந்து திரிகிறவனாய் இருப்பாய். You will be of no value. உனக்கு எந்த மதிப்பும் இல்லை. Any person won't honor you or give you any honor. ஒரு மனிதனும் உன்னை மதிக்க மாட்டார்கள், எந்த மதிப்பும் கொடுக்க You மாட்டார்கள். lost your honor. உன்னுடைய மதிப்பை இழந்து விட்டாய். Because God directly counseled him. ஏனென்றால் தேவன் அவனுக்கு நேரடியாக ஆலோசனை He கொடுத்தார். threw the counsel of God away. அவன் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டான். He went and did a great murder. அவன் போய் ஒரு மிகப்பெரிய கொலையை செய்தான். So God cursed him. அதனால் தேவன் அவனை சாபித்தார். So let us while we read about these Cain's curses, நாம் இந்த காயினுடைய சாபங்களை குறித்து பார்க்கும்போது, he was cursed on the earth. அவன் பூமியிலே சபிக்கப்பட்டிருந்தான். He won't get any produce from the earth. அந்த பூமியிலிருந்து எந்த பலனையும் அவன் பெற முடியவில்லை. And he will be a fugitive and a vagabond. அவன் அந்த நிலையற்று அலைந்து திரிகிறவனாயிருந்தான். What are the reasons for this curse? இந்த சாபத்தின் காரணங்கள் என்ன? I said about the blessings of Cain. நான் காயின் ஆசீர்வாதங்களை குறித்து சொன்னேன். And now I said about the curses of Cain. நான் இப்போது அந்த காயினின் சாபங்களை குறித்து சொல்ல Now போகிறேன். let us meditate on how this Cain from a great blessing jumped into a great curse. நாம் இப்போது பார்க்க போகிறோம் எப்படி இந்த பெரிய ஆசீர்வாதங்கள் சாபங்களாக மாறினது. I want to tell 5 reasons for this. நான் இதற்கு 5 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். We have to keep in our minds. இவைகளை நாம் நம்முடைய சிந்தையிலே வைக்க வேண்டும். First one is in verse 5. முதலாவது இது காரியம் 5வது வசனத்தில் இருக்கிறது. Cain was very angry and his countenance fell. அந்த காயின் மிகவும் எரிச்சல் அடைந்தான், அவனுடைய முகநாடி வேறுபட்டது. He envied his brother. அவன் தன்னுடைய சகோதரன் மேல் எரிச்சல் கொண்டான். The envy is a great sin.
அந்த எரிச்சல் பொறாமை என்பது மிகப்பெரிய பாவம். Why he envied his brother Abel? ஏன் அவன் தன்னுடைய சகோதரன் ஆபேலுக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டான்? Did Abel did anything against Cain? ஆபேல் அவனுக்கு காயினுக்கு விரோதமாய் ஏதாவது செய்தானா? No, never, never. ஒன்றுமில்லை, ஒருபோதும் இல்லை. Abel sacrificed his great good sacrifice to God. ஆபேல் தேவனுக்கு ஒரு நல்ல பலியை செலுத்தினான். This Cain also went and sacrificed to God. இந்த காயினும் தேவனுக்கு பலியை செலுத்தினான். But God accepted the offerings of Abel. ஆனால் தேவன் ஆபேலுடைய காணிக்கைகளை அங்கீகரித்தார். This made Cain to envy Abel. இந்த காரியம் காயினுக்கு ஆபேல் மேல் எரிச்சலை கொண்டு வந்தது. So this is the reason that turned away Cain from the blessings towards curse. இதுதான் அந்த காயின் ஆசீர்வாதத்திலிருந்து சாபத்திற்கு நேராக போகிறதற்கான முதல் காரணம். Second thing is, இரண்டாவது காரியம், he nurtured the hatred against his brother day by day. அவன் அந்த ஒவ்வொரு நாளும் தன் சகோதரனுக்கு எதிராய் அந்த வெறுப்பை வளர்த்து கொண்டே வந்தான். Sometimes hatred will come in our hearts. சில வேளைகளிலே இந்த வெறுப்பு நம்முடைய இதயத்திலும் வரும். After some time we should leave it. சிலருக்கு பின்பு நாம் அதனை விட்டு But this man nurtured it in his heart. ஆனால் இவன் இந்த வெறுப்பை தன்னுடைய இதயத்திலே வளர்த்து கொண்டே He was வந்தான். thinking on that. அவன் அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தான். Oh, God accepted Abel's offering only. ஏன் தேவன் ஆபேலுடைய காணிக்கையை மட்டும் அங்கீகரித்தார்? Is that fellow greater than me? ஏன் அவனை எனக்கு மேலாக வைத்தார்? How can he be greater than me? எப்படி அவன் எனக்கு மேலாக இருக்கலாம்? This man was thinking all sort of thinkings like this. இந்த மனிதன் எப்போதும் இதை குறித்தே சிந்தித்துக் கொண்டே So he was இருந்தான். nurturing the hatred in his mind. அவனுடைய இருதயத்திலே அந்த வெறுப்பை வளர்த்து கொண்டே It was வந்தான். growing day by day. அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே வந்தது. And at that time God came in Cain's life. அந்த வேளையிலே தேவன் காயினுடைய வாழ்க்கையிலே வந்தார். There was an encounter from the divine God. அது ஒரு அந்த பரிசுத்த தேவனுடைய ஒரு நல்ல சந்திப்பு. The divine encounter was a great blessing for Cain. அந்த தேவனுடைய சந்திப்பு காயினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நல்ல ஆசீர்வாதம். But this fellow didn't take it in the right way. ஆனால் இந்த மனிதன் அதனை சரியான வழியிலே God பயன்படுத்தவில்லை. came and gave a counsel. தேவன் வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார். Lord said, why are you angry? தேவன் We see in verse 6, why are you angry and why has your countenance fallen? தேவன் இங்கே கேட்கிறார், நீ காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடு ஏன் வேறுபட்டது? In verse 7, if you do well, will you not be accepted? And if you do not do well, sin lies at the door, and its desire is for you, but you should rule over it. இங்கே சொல்லி இருக்கிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். So God encountered Cain's life in the right time, at the right time. தேவன் அந்த சரியான வாழ்க்கையில சரியான நேரத்திலே காயினுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார். God told him, தேவன் அவனோடு சொன்னார், son, sin is lying in the doorstep. சொன்னார், பாவம் காயினே பாவம் வாசல் படியில் படுத்திருக்கிறது. It has not come and overpowered you yet. அது இன்னும் வந்து உன்னை மேற்கொள்ளவில்லை. You have plenty of time now. இப்போது உனக்கு நேரம் இருக்கிறது. You can rule over it. நீ அதனை மேற்கொள்ளலாம். You should rule over it. நீ கண்டிப்பாக அதனை மேற்கொள்ள Or வேண்டும். else it will rule over you. இல்லாவிட்டால் அது உன்னை A மேற்கொள்ளும். great good counseling. இது ஒரு நல்ல ஆலோசனை. Even after getting such a great counseling, இப்படிப்பட்ட நல்ல ஆலோசனையை பெற்ற பின்பு கூட this man just threw away the counsel of God. அவன் தேவனுடைய இந்த நல்ல ஆலோசனையை தூர எறிந்தான். This is the reason he plunged into a great curse. அதனால் தான் இவன் அந்த ஒரு சாபத்திற்கு நேராக குதித்தான். And the next step was, மற்ற அடுத்த இது, he murdered his brother. அவன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான். In verse 8 we read this. 8வது வசனத்திலே நாம் இதனை வாசிக்கிறோம். Cain rose up against Abel his brother and killed him. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். First ever bloodshed in this earth. இது இந்த பூமியிலே முதலாவது சிந்தப்பட்ட ரத்தம். The fertile land அந்த நல்ல விளைச்சல் உள்ள பூமி was a very good earth, ஒரு நல்ல பூமி, an innocent earth, ஒரு அந்த நல்ல குற்றமற்ற அந்த பூமி drank the blood of Abel.
a human for the first time. அந்த மனிதனாகிய அந்த ஆபேலுடைய இரத்தத்தை முதலாவதாக குடித்தது. This man was a culprit, that Cain. இந்த மனிதன் ஒரு குற்றவாளியான இந்த காயின். Who did that? அதை செய்தான். He committed the first murder in this world. இந்த உலகத்திலே முதலாவது அந்த கொலையை செய்தான். This is the reason God came and cursed him. இந்த காரணத்துக்காக தான் தேவன் வந்து அவனை சபித்தார். And also when God came and encored him, தேவன் வந்து அவனிடத்திலே, in verse 9 we read, 9வது வசனத்திலே நாம் Lord வாசிக்கிறோம், said to Cain, இந்த தேவன் அவனிடத்தில் கேட்கிறார், where is Abel your brother? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? This man Cain answers, இங்க காயின் விதமாய் சொல்லுகிறான், I do not know, am I my brother's keeper? அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். He answered irresponsibly and arrogantly to God. அவன் ஒரு திமிரோடு பொறுப்பற்று தேவனிடத்தில் பதில் சொன்னான். This also was a reason for his curse. இதுவும் அவனுடைய சாபத்திற்கு ஒரு காரணமாய் முடிந்தது. He would have surrendered to God at that time. அவன் தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும். He might have got some source of relief there. அப்படி செய்திருந்தால் சில வேளைகளிலே தேவன் அவனை This ரட்சித்திருக்கலாம். fellow was arrogant. இந்த மனிதன் ஒரு திமிர் பிடித்தவனாய் இருந்தான். He was irresponsible in his answers. அவனுடைய பதிலிலே ஒரு பொறுப்பில்லை. So these all the reasons that made Cain a cursed man in this world. இது போன்ற காரணங்களினால் தான் காயின் ஒரு சாபமான மனிதனாய் மாறினான். So Cain was a very blessed man. காயின் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். But he was cursed by God. ஆனால் அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். Because of all these reasons. இது போன்ற காரணங்களினால் Our life should be cleansed from all such things. நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற காரியங்கள் இருக்கலாம். We should get rid of all envy, hatred and all such things. அந்த நம்முடைய கால்கையிலும் அந்த பொறாமை, எரிச்சல் இவைகள் போன்றவை இருந்திருக்கலாம். If some hatred develops in our hearts, நம்முடைய அந்த வெறுப்புணர்ச்சி நம்மிடத்திலே வளர்ந்தால், we should not give room for that to grow in our hearts. நாம் நம்முடைய இருதயத்திலே அது வளரும்படியாக இடம் கொடுக்க We கூடாது. should cleanse that with the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவைகளை கழுவ வேண்டும். We should overcome that envies. நாம் அந்த பொறாமையிலிருந்து நாம் மேற்கொள்ள வேண்டும். When God gives us counsel, தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கும்போது, sometimes God may give counsel through his word. சில வேளைகளிலே தேவன் அவருடைய வசனத்தின் மூலமாக ஆலோசனை கொடுப்பார். While we read the Bible, we get much counseling from God. நாம் வேதத்தை வாசிக்கும்போது தேவனிடத்திலிருந்து பல ஆலோசனைகள் பெறலாம். Sometimes God is speaking to us through his servants like us. சில வேளைகளிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அவர் ஆலோசனைகள் தரலாம். Sometimes he speaks to you in your visions and in your dreams. சில வேளைகளிலே உங்கள் தரிசனத்திலோ சொப்பனத்திலோ அவர் பேசலாம். Through which channel God is speaking to you. எந்த வழியாகவும் தேவன் பேசலாம். You should accept his word and counsel. நீங்கள் தேவனுடைய வசனங்களையும் அவருடைய ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்ள We should வேண்டும். take it sincerely in our hearts. உங்களுடைய இருதயத்திலே உண்மையாய் ஏற்றுக்கொள்ள And வேண்டும். we should follow that. நாம் அதை பின்பற்ற We வேண்டும். should obey that. அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். Then we will be led by God from going into the evil ways. அப்படி நாம் செய்கிறதா இருந்தால் அந்த தீய வழிகளில் இருந்து போவதை விட்டு தேவன் நல்ல வழிக்கு நேராக நம்மை வழி நடத்துவார். Satan, sin and the counsels from our flesh will always try to divert us from the will of God and the way of God. சாத்தான், மாமிசம், நம்முடைய மாமிசம் இவைகள் தேவனுடைய வழியிலிருந்து நம்மை வழிவிலக பண்ணுகிறதா இருக்கிறது. At that time God's counsel comes in our heart. அந்த வேளைகளிலே தேவனுடைய ஆலோசனை நம்முடைய இருதயத்திலே வரும். We should be vigilant to receive that. நாம் அவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக விழிப்பாய் இருக்க வேண்டும். We should yield us to the Holy Spirit of God to correct us. தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அதனை சரி பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Then will be put back in our path. அப்படி அவைகளை நம்முடைய வழிகளிலே செய்யும்போது then God will put us in the right path again. தேவன் நம்மை மறுபடியும் சரியான வழியிலே கொண்டு வருவார். So this is the things that we learned from Cain's life. இவைகள் தான் நாம் காயினுடைய வாழ்க்கையிலே பார்த்த சம்பவங்கள். And now I want to shift on to the life of Levi. இப்போது நாம் லேவியுடைய வாழ்க்கையை பார்ப்போம். Levi was a man who was in a cursed life. லேவி ஒரு சாபத்தில் இருந்த வாழ்க்கையில் இருந்தவன். But he rose up to a great blessing. ஆனால் அவன் அந்த சாபத்தில் இருந்து ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்கு நேராக எழும்பினான். In Genesis chapter 49
verse 5 to 7, we read like this. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். Levi's father Jacob was blessing each and every children of him, sons of him, at his old age. அந்த லேவியுடைய தகப்பனாகிய யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதிலே தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். While he spoke on Simeon and Levi, அவர் அந்த சிமியோனை லேவியின் குறித்து பேசும்போது he tells like this. அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், Simeon and Levi are brothers, instruments of cruelty or in their dwelling place. Let not my soul enter their council. Let not be honor be united to their assembly. For in their anger they slew a man, and in their self-will they hamstrung an ox. Cursed be their anger, for it is fierce, and their wrath, for it is cruel. I will divide them in Jacob and scatter them in Israel. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரகமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். See, there was a unpleasant incident happened in the family of Jacob. யாக்கோபுடைய குடும்பத்திலே அந்த விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடந்தது. His only daughter Dinah was ill-treated by a man called Shechem. அந்த சீகேம் என்கிற மனிதனாலே இந்த யாக்கோபுடைய ஒரே குமாரத்தியாகிய தீனால் தீட்டுப்படுத்தப்பட்டாள். And at that time these two brothers Simeon and Levi went and slew the people of the Hittites that were sons of or the people of Hamor. அந்த சமயத்திலே யாக்கோபுடைய குமாரராய் இருந்த அந்த சிமியோனும் லேவியும் அந்த சீகேமியருக்கு நேராக எழும்பி அவர்கள் எல்லாரையும் கொலை செய்து விட்டார்கள். This was in the heart of Jacob till his last breath. இந்த சம்பவம் யாக்கோபுடைய அந்த கடைசி மூச்சு வரை அவனுடைய இருதயத்திலே இருந்தது. As these Jacob's sons and that sons of Hamor spoke some things and did some agreements on this incident. அந்த ஏமோருடைய அந்த புத்திரரும் இந்த யாக்கோபுடைய புத்திரரும் அந்த சம்பவங்கள் நடந்த பின்பு சில உடன்படிக்கைகள் பண்ணினார்கள். But after that, அதன் பின்பாடு these two brothers rise and broke that agreement and went against them and killed them. ஆனால் இந்த ரெண்டு சகோதரர்களும் அந்த உடன்படிக்கைக்கு நேராக எதிராக எழும்பி அந்த சீகேம் புத்திரர் அனைவரையும் கொன்று போட்டார்கள். Jacob was a righteous man. அந்த யாக்கோபு ஒரு நீதியுள்ள மனிதன். But these people did the opposite thing there. ஆனால் இவர்கள் அந்த யாக்கோபுடைய அந்த சிந்தைக்கு எதிரானவற்றை செய்தார்கள். So that hurt the heart of the father. அது அந்த யாக்கோபுடைய இருதயத்தை காயப்படுத்தி இருந்தது. So he kept that in his mind. அவன் தன்னுடைய சிந்தையிலே அதனை வைத்திருந்தான். And now at the last time while he was pronouncing words on each and every son of him, அந்த முதிர் வயதிலே அவன் தன்னுடைய ஒவ்வொரு குமாரனை குறித்தும் தீர்க்க தரிசனங்களாக சொல்லிக் கொண்டிருக்கும்போது, while speaking about these people he said they will be cursed. ஆனால் இவர்களை குறித்து சொல்லும்போது அவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். Their anger will be cursed. அவர்களுடைய கோபம் சபிக்கப்பட்டிருக்கும். What type of curse? எப்படிப்பட்ட சாபம்? They will be divided in Israel. அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே பிரிந்திருப்பார்கள். They will be scattered in Israel. இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் சிதறி இருப்பார்கள். This was the curse given by the father Jacob on this Levi. இந்த லேவியின் மேல் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு கொடுத்த சாபம் இவைகள் இரண்டும். All the tribes will be one. ரெண்டுமே ஒன்றுதான். All the tribes, all the 12 tribes will live in their territories and in their places. எல்லா குடிகளும் அந்த இடத்திலே தான் சேர்ந்து வாழ வேண்டும். But you, tribe of Levi, won't get a place inside Israel. You will be divided and you will be scattered all over Israel. ஆனால் இந்த லேவி கோத்திரம் ஆகிய நீ
ஒரு இடத்திலே இருக்க மாட்டாய், இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சிதறண்டிருப்பாய். This was the curse. இது ஒரு சாபம். This man was living with that curse. இந்த மனிதன் இந்த சாபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். And days go by. நாட்கள் கடந்து செல்லுகிறது. Now I want to tell you about how this curse became a blessing for Levi. இப்போது எப்படி இந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறினது என்பதை குறித்து நான் சொல்ல போகிறேன். I want to tell you another incident. நான் ஒரு மற்றொரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். One time Moses was speaking with the God of Israel on the Mount of Sinai for 40 days. அந்த சீனாய் மலையிலே மோசே 40 நாள் தங்கி இருந்து தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான். He got the commandments written in the tablet and he came down from the mountain. அவன் அந்த கற்பலகைகளிலே தேவனுடைய அந்த 10 கட்டளைகளையும் எழுதிவிட்டு மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான். While he came down, அவன் கீழே இறங்கி வரும்போது he saw that Aaron has misled the whole people of Israel into idolatry and harlotry. இந்த சமயத்திலே ஆரோன் ஜனங்களை அந்த நடத்தி கொண்டிருந்தான். So while seeing this, அந்த இவைகளை பார்க்கும்போது Moses shouted and said, மோசே சத்தமாக சொன்னான், who all will be on the side of God, let them come and stand with me. தேவனுடைய பட்சமாய் இருப்பவர்கள் எல்லாம் என் பக்கமாய் வந்து நில்லுங்கள் என்று சொன்னான். At that time, அந்த வேளையிலே only this tribe of Levi came near him. இந்த லேவி கோத்திரத்தார் மாத்திரம் வந்தார்கள். They came and stood with Moses. அவர்கள் வந்து மோசேயோடு நின்றார்கள். They stood against the idolatry. அவர்கள் அந்த விக்கிரக ஆராதனைக்கு எதிராக They நின்றார்கள். stood against the harlotry. அந்த விபச்சாரத்திற்கு எதிராக நின்றார்கள். So they took the stand with God. அவர்கள் தேவனுடைய பட்சமாய் நின்றார்கள். They took the stand with the anointed leader of God. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுடைய பக்கத்தில் நின்றார்கள். All the other 12 tribes didn't come there. மற்ற 12 கோத்திரங்களும் வரவில்லை. They were continuing in that idolatry. அவர்கள் தங்களுடைய அந்த விக்கிரக ஆராதனையிலே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். This tribe of Levi only received the call of Moses. ஆனால் இந்த லேவி கோத்திரம் மட்டும் தான் மோசேயுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். This is written in Exodus chapter 32 verse 26. இது யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 26ல எழுதி இருக்கிறது. Actually this was the turning point of this Levi. இதுதான் லேவியுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நல்ல திருப்புமுனை. He was a cursed man. அவன் ஒரு சாபமானவனாய் இருந்தான். His tribe was cursed. அவனுடைய குடிகள் அந்த கோத்திரம் சாபிக்கப்பட்டதாய் இருந்தது. But this decision turned everything towards a great blessing. இந்த ஒரு நல்ல முடிவு அவனுடைய சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதத்திற்கு நேராக மாற்றினது. And just as these people came and stood with Moses, இந்த ஜனங்கள் எல்லாம் மோசேயோடு வந்து நின்றபோது Moses gave them a very great task. மோசே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை கொடுத்தான். In the verse 27 we read that 27ஆம் வசனத்திலே நாம் அதனை வாசிக்கிறோம். You people of Levi, நீங்க லேவி கோத்திரத்தாரே, go against your brothers. உங்கள் சகோதரருக்கு எதிராய் போங்கள். Go against your companions. உங்கள் சிநேகிதனுக்கு எதிராய் போங்கள். Go against your neighbors. உங்கள் அயலாருக்கு எதிராய் போங்கள். Even go against your own sons. உங்கள் சொந்த குமாரருக்கு எதிராய் போங்கள். Kill them. எல்லாரையும் கொலை செய்யுங்கள். So it was a very great task. இது ஒரு மிகப்பெரிய வேலை. How to kill the brothers. எப்படி சகோதரர்களை கொலை செய்ய But முடியும்? now as the brothers are against God, இப்போது இந்த சகோதரர்கள் தேவனுக்கு எதிராய் கிரியை செய்கிறார்கள். they deserve the treatment now. அவர்கள் they deserve அவங்களுக்கு அது they deserve the treatment now. அவர்களுக்கு இப்போது அந்த ட்ரீட்மென்ட் தேவைப்படுகிறது. Because they are against God. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு எதிராய் கிரியை செய்தார்கள். So how can now that brotherhood help here? எப்படி இந்த சகோதர சிநேகம் இப்போது உதவி செய்ய முடியும்? All the brotherhood should stand inside God. எல்லா சகோதரர்களும் தேவனுக்குள்ளால் இருக்க வேண்டும். Now we are all brothers and sisters in Christ. இப்போது நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். But if a group go away from God and his truth, இப்போது யாரும் தேவனுக்கு விட்டு வெளியே சென்றால், when they stand against God, அவர்கள் தேவனுக்கு எதிராக நிற்கிறார்கள். how can we go and hug them?
அப்படி இருக்கும்போது நாம் எப்படி போய் அவர்களை கட்டிப்பிடிக்க முடியும்? How can we go and show the brotherhood love there? எப்படி நாம் போய் சகோதர சிநேகத்தை அவர்களிடத்தில் காட்ட முடியும்? They are not in Christ. ஏனென்றால் அவர்கள் இப்போது கிறிஸ்துவுக்குள் இல்லை. They are doing things against Christ. அவர்கள் இப்போது கிறிஸ்துவுக்கு எதிராய் கிரியை செய்கிறார்கள். They are doing against the truth of God. அவர்கள் தேவனுடைய சத்தியத்துக்கு எதிராய் கிரியை செய்கிறார்கள். There this brotherhood cannot work. இப்போது அந்த சகோதர சிநேகம் கிரியை செய்யாது. First love God. முதலாவது தேவனை நேசியுங்கள். Secondly you love the brothers. இரண்டாவது சகோதரர்களை நேசியுங்கள். If you start loving the brothers first, இப்போது முதலாவது நீங்கள் சகோதரர்களை நேசிக்க தொடங்கினால் and put God in the second place, தேவனை இரண்டாவது இடத்தில் வைத்தால் that won't work. அது கிரியை செய்யாது. That will be a ulta fulta. அது ஒரு நல்லதல்ல. There is an upside down thing. அது ஒரு எதிர்மறையான காரியம். So we should love God first. முதலாவது நாம் தேவனை நேசிக்க வேண்டும். In God we love the brothers. தேவனுக்குள் நாம் சகோதரர்களை நேசிக்க வேண்டும். Here this tribe of Levi is standing with Moses. இங்கே அந்த லேவி கோத்திரத்தார் மோசேயோடு நிற்கிறார்கள். They love all the tribes of Israel. அவர்கள் எல்லா இஸ்ரவேலரை நேசிக்கிறார்கள். But now the thing is, இப்போது காரியம் என்னவென்றால் all people have gone astray from God. இப்போது இந்த ஜனங்கள் எல்லாரும் தேவனை தூரம் விட்டு தூரம் போய்விட்டார்கள். They are all against God. இவர்கள் எல்லாரும் தேவனுக்கு எதிராக இருக்கிறார்கள். Now these people have to take this courageous step. இப்போது இவர்கள் ஒரு இந்த நல்ல துணிகரமான நம்பிக்கை தைரியமான முடிவை எடுக்கிறார்கள். They have to go against their own brothers. அவர்கள் தங்கள் சொந்த சகோதரர்களுக்கு எதிராய் போகிறார்கள். They have to show the zeal for God. தேவனுடைய அந்த நல்ல வைராக்கியத்தை காட்டுகிறார்கள். They did that. அவர்கள் அதை செய்தார்கள். This is the thing that changed and washed away the curse of Levi. இந்த ஒரு காரியம் அந்த லேவியுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரித்தது. They took the stand with God. அவர்கள் தேவனோடு நிற்பதை தெரிந்து கொண்டார்கள். They took the stand with anointed leader of God. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவானுடைய பக்கத்தில் நின்றார்கள். And they stood fast in the love for God. அந்த தேவனுடைய அந்த தேவனுக்காக அந்த அன்பை வெளிப்பாட்டு காட்டினார்கள். They put God in the first. தேவனை முதலாவது வைத்தார்கள். They just went away and killed their own brothers. அவர்கள் கடந்து சென்று தங்கள் சொந்த சகோதரர்களை கொலை செய்தார்கள். After the incident, இந்த சம்பவத்துக்கு பின்பு in verse 29, 29வது வசனத்திலே Moses said, மோசே சொன்னார், oh dear brothers, அன்பு சகோதர you சகோதரிகளே, stood for God. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். So now you should consecrate yourself for God. நீங்கள் இப்போது உங்களை தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுங்கள். They did that. அவர்கள் அதையும் செய்தார்கள். They took a oath that we will always be on the side of the God. அவர்கள் ஒரு நல்ல பொருத்தனை பண்ணினார்கள், நாங்கள் எப்போதும் தேவனோடு இருப்போம் என. We should love God more than our brothers. நம்முடைய சகோதரர்களை விட நாம் தேவனை அதிகமாய் நேசிக்க வேண்டும். We will love God more than the whole Israel. நாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரை விட நாம் தேவனை அதிகமாய் நேசிக்க வேண்டும். That consecration, அந்த பிரதிஷ்டை, led Levi to a blessed place. அந்த பிரதிஷ்டை தான் லேவியை ஒரு ஆசீர்வாதமான இடத்திற்கு நேராக கொண்டு சென்றது. They showed their zeal for God. அவர்கள் தங்களுடைய அந்த தேவனுக்கான வைராக்கியத்தை காட்டினார்கள். These are the reasons that took Levi from curse to blessing. இந்த காரணங்களில் தான் லேவி சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு நேராக எழும்பினான். And the time came, நேரம் வந்தது. We read in Deuteronomy 21:5, உபாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், this tribe of Levi was selected for the holy ministry of God. இந்த லேவி கோத்திரம் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம். The priests and the sons of Levi shall come near, for the Lord your God has chosen them to minister to him and to bless in the name of Lord. உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும். What is a great blessing. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். There were 12 tribes in Israel. இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள் இருந்தன. But this tribe was selected for the ministry of God. ஆனால் இந்த கோத்திரம் தேவனுடைய ஊழியம் செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டது. To serve God by standing near his sanctuary. தேவனுடைய அந்த பரிசுத்த சன்னிதானத்திற்கு நேராக நிற்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டது. And to bless the people in the name of the holy God. தேவனுடைய நாமத்தினால் ஜனங்களை ஆசீர்வதிக்கப்படும்படியாக. This great blessing came to Levi. ஒரு பெரிய ஆசீர்வாதம் லேவியின் மேல் வந்தது. That cursed man, ஒரு சாபமான மனிதன், that man of murder,
அந்த ஒரு கொலையாளி ஆகிய மனிதன், man of bloodshed, அந்த ரத்தம் சிந்தின அந்த மனிதன், man of angry, அந்த anger, அந்த மூர்க்கம் நிறைந்த கோப நிறைந்த மனிதன், almost like Cain. காயினை போல அந்த பட்ட But மனிதன். this man changed his curse to a blessing. ஆனால் இந்த மனிதன் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். Because while he got a chance, he came and stood for God. அந்த ஒரு கிடைத்த அந்த நல்ல பாக்கியத்தை அவன் பயன்படுத்திக் கொண்டான். And now God selected him for the holy, most holy ministry. இப்போது தேவன் தன்னுடைய அந்த பரிசுத்த ஊழியத்திற்கு நேராக அவனை And தெரிந்தெடுத்திருக்கிறார். now I want to tell you how God turned the same curse into a blessing. எப்படி அந்த தேவன் ஒரு அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று சொல்ல In போகிறேன். Deuteronomy 18:1, உபாகமம் 18:1 the priests, the Levites, all the tribe of Levi shall have no part nor inheritance with Israel. They shall eat the offerings of the Lord made by fire and his portion. Therefore, they shall have no inheritance among their brethren. The Lord is their inheritance, as he said to them. லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக. கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவைகளையும் அவர்கள் புசிப்பார்களாக. அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்களுக்கு சுதந்திரம். See, God is blessing them by giving himself as their portion. தேவன் அவரே அவர்களுக்கு சுதந்திரமா இருக்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். He said, tribe of Levi, I will be your inheritance. இங்கே சொல்லுகிறார், லேவி கோத்திரத்திற்கு நானே சுதந்திரமா இருப்பேன். You will not get inheritance inside the land of Israel. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாலே உங்களுக்கு சுதந்திரம் இல்லை. This was the curse given by Jacob. இது அந்த யாக்கோபால் கொடுக்கப்பட்ட அந்த சாபம். You will be divided in Israel. நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே பிரிந்திருப்பீர்கள். You will get scattered in Israel. இஸ்ரவேலிலே சிதறுண்டு போவீர்கள். The same curse stands here. அந்த சாபம் இப்போதும் நிலைத்திருக்கிறது. But how God makes that same curse a great blessing here? இங்கே எப்படி அந்த சாபத்தை தேவன் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் God மாற்றினார். says, as you are a ministering tribe to me, நீங்கள் எனக்காக அந்த பரிசுத்த ஊழியம் செய்யப்பட்ட கோத்திரமாய் you இருக்கிறபடியால் will not get pieces of land in this place. இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த பூமியிலே உங்களுக்கு இடம் தேவையில்லை. The tribe of Levi won't get a territory like Reuben and Simeon and the other tribes. அந்த ரூபன் சிமியோன் பெற்ற அந்த சுதந்திரத்தை போல உங்களுக்கு இடம் இல்லை. You will be scattered in Israel. நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே சிதறுண்டு You will be இருப்பீர்கள். divided in Israel. இஸ்ரவேலிலே You will be பிரிந்திருப்பீர்கள். living in all the places where all the tribes live. இஸ்ரவேல் தேசத்திலே எல்லா கோத்திரம் இருக்கிற இடத்திலும் நீங்கள் There இருப்பீர்கள். will be cities for Levites in all the territories of each tribes. இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா கோத்திரங்களிலும் லேவி கோத்திரத்திற்கென தனியாக இடம் இருக்கும். There will be cities of refuge in all the tribes of Israel. எல்லா இஸ்ரவேல் கோத்திரத்திலும் அந்த அடைக்கல பட்டணங்கள் இருக்கும். So these people won't be in a separated territory for themselves. அங்கே அந்த அவர்களுக்கு ஒரு தனித்தனியான சுதந்திரம் இருக்காது. They will be scattered among all the tribes. இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா கோத்திரங்களிலும் அவர்கள் சிதறுண்டு இருப்பார்கள். The same curse of the father stands here. தகப்பன் கொடுத்த அதே சாபம் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. But the father in heaven has changed the curse into a great blessing. ஆனால் அந்த பரலோக தகப்பன் இந்த சாபத்தை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாற்றினார். Hallelujah. 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 Praise God. ஆமென். தேவனுக்கு மகிமை. So this is the way God changed this curses on Levi to a great blessing. இப்படிப்பட்ட வழிகளின் மூலமாக தேவன் அந்த லேவியினுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். But I want to give 2 or 3 warnings before I conclude this message. அந்த செய்தியை முடிக்கும் முன்பாக நான் 2-3 எச்சரிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். This great blessed tribe of Levi, இந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பெற்ற லேவி கோத்திரம், got some warnings through prophet Malachi. Prophet Malachi gave some warnings to this tribe. அந்த மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த கோத்திரத்துக்கு தேவன் சில எச்சரிப்புகளை கொடுத்தார். This is a blessed tribe.
இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரம்தான். This is the tribe selected for the holy ministry. தேவனுடைய ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்ட கோத்திரம்தான். But as years passed by, ஆனால் நாட்கள் செல்ல செல்ல they were not up to the expectations of God. தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு தக்கதாக அவர்கள் நடக்கவில்லை. So God used Malachi to warn them. தேவன் அந்த மல்கியா தீர்க்கதரிசியை பயன்படுத்தி அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். God warned them in Malachi 2:2. மல்கியா 2:2 தேவன் அவர்களை எச்சரிக்கிறார். God warns them, I will curse your blessings, be careful. தேவன் சொல்லுகிறார், கவனமாயிருங்கள், நான் உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். I already changed your curse into blessings. நான் ஏற்கனவே உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக்கினேன். Now if you are not in line with me, I will again turn this blessing into curse. இப்போது நீங்கள் என்னுடைய சொற்படி நடக்காவிட்டால் நான் மீண்டும் உங்கள் ஆசீர்வாதத்தை சாபமாக்குவேன். What was the problem with this Levi? இந்த லேவிக்குள்ள பிரச்சனை என்ன? He defiled from God in some ways. சில வேளைகளிலே அவர்கள் தேவனை அசுத்தப்படுத்தினார்கள். In verse 8 we read, 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், you have corrupted the covenant of Levi. நீங்கள் அந்த லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள். The priesthood of Levi, அந்த பரிசுத்த ஆசாரியர்கள், the holy service of Levi, அந்த பரிசுத்த ஊழியங்கள், you defiled the ministry. நீங்கள் அந்த ஊழியத்தை தீட்டுப்படுத்தினீர்கள். So I will change the blessing to curse again. அதனால் நான் மறுபடியும் ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றுவேன். People of God and servants of God, தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவ ஜனங்களே, we should always be very careful in doing ministry to God. நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வதிலே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். We should not give room to defilement. நாம் அந்த அசுத்தங்களுக்கு தீட்டுகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. We should keep up the covenant of ministry. நாம் அந்த தேவனுடைய உடன்படிக்கையின் ஆசாரிய உடன்படிக்கையின் அந்த இதில் நிற்க வேண்டும். We are called by God to minister him. நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக அவரால் அழைக்கப்பட்டவர்கள். God has given the special anointing upon us. தேவன் நமக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். God is holding us in his right hand and he is using us. அவர் தன்னுடைய வலக்கரத்திலே நம்மை ஏந்தி அவர் நம்மை பயன்படுத்திக் We have to be கொண்டிருக்கிறார். very careful about that calling, that anointing and the covenant made with God. நாம் தேவனோடு செய்த தேவன் நமக்கு தந்த அழைப்பு, அபிஷேகம் செய்த உடன்படிக்கையிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். In Malachi chapter 1 verse 7, God says that you are offering defiled food on my altar. அந்த மல்கியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார், என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைத்தீர்கள். You should serve me with sincerity. நீங்கள் ஒரு உண்மையற்று நீங்கள் என்னை சேவித்தீர்கள். You should serve with sincerity. நீங்கள் ஒரு உண்மையோடு என்னை சேவிக்க வேண்டும். You should not offer any type of food for me. எப்படிப்பட்ட ஆகாரத்தையும் எனக்கு நீங்கள் படைக்க கூடாது. So in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே, let us servants of God think this. நாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் நாம் இதை சிந்திக்க வேண்டும். What type of praises we are sacrificing for God? நாம் எப்படிப்பட்ட துதியை நாம் தேவனுக்கு பலியாக செலுத்துகிறோம். How we are singing for God? எப்படி நாம் தேவனுக்காக பாடல் How பாடுகிறோம். we are worshiping God and leading people in worship. நாம் எப்படி தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம், எப்படி ஜனங்களை தேவ ஆராதனையிலே How we are நடத்துகிறோம், preaching the word of God to the people. எப்படி ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை How we சொல்லுகிறோம், are doing that love and care ministry to the people. எப்படி ஜனங்களுக்கு அந்த அன்பும் கவனிப்புமான ஊழியத்தை How we are செய்கிறோம், doing the prayer ministry for the people. எப்படி ஜனங்களுக்கு ஜெப ஊழியம் செய்கிறோம். Let all these ministries be pure and be sincere. நாம் இப்படிப்பட்ட செய்கைகள் எல்லாவற்றிலும் சுத்தமும் உண்மையுமாய் இருக்க வேண்டும். God is looking upon that. தேவன் அவைகளை பார்க்கிறார். You tribe of Levi, லேவி கோத்திரமே, you New Testament apostles and pastors and evangelists, புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷகர்களும் ஊழியர்களும், do your ministry sincerely. உங்கள் ஊழியத்தை உண்மையாய் செய்யுங்கள். Let not defilement come into the ministry at any cost. அந்த எந்த அசுத்தமும் தீட்டும் ஊழியத்திலே எப்படியும் Let வரக்கூடாது. the altar of God be pure and holy. தேவனுடைய செயல்கள் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்க The வேண்டும். altar of God, let it be pure and holy. தேவனுடைய அந்த பலிபீடம் பரிசுத்தமாய் இருக்க Let our வேண்டும். ministry be like that. நம்முடைய ஊழியமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். God asks like this. தேவன் இவ்விதமாய் கேட்கிறார். In Malachi 1:14, மல்கியா 1:14, but cursed be the deceiver who has in his flock a male and takes a vow, but sacrifices to the Lord what is blemished. For I am great king, says the Lord of hosts, and my name is to be feared among the nations.
தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். You people of Levi, லேவி கோத்திரமே, you should sacrifice the best to God. நீங்கள் கெட்டுப்போனதை You should sacrifice the best to God. நீங்கள் நல்லவற்றை தேவனுக்கு பலி செலுத்த Don't வேண்டும். sacrifice the blemished items. ஒருபோதும் கெட்டுப்போனதை செலுத்த கூடாது. Don't sacrifice the second grade items. இரண்டாம் பட்ட காரியங்களை தேவனுக்கு பலி செலுத்த கூடாது. The best and superior things are for our God. மிகவும் சிறந்ததும் சிறப்பானதும் தேவனுக்கு The செலுத்த first and வேண்டும். foremost are for our God. முதலாவதும் மிக சிறப்பானதும் தேவனுக்கு. That should come out from our minds. அவைகள் நம்முடைய சிந்தையில் இருந்து வர வேண்டும். Servants of God, listen to this. தேவனுடைய ஊழியக்காரர்களை இதை கவனியுங்கள். Let all our ministry come from our heart. எல்லா ஊழியங்களும் நம்முடைய இருதயத்தில் இருந்து வர வேண்டும். Let us give ourselves to God. நம்மை தேவனுக்கு செலுத்த வேண்டும். We should not love man more than God. நாம் மனிதர்களை அதிகமாய் தேவனை விட நேசிக்க We கூடாது. should not serve man more than God. நாம் மனிதர்களுக்கு தேவனை விட அதிகமாய் ஊழியம் செய்ய We கூடாது. should not give our first thing to our family and the second thing to God. நம்முடைய முதலாவது காரியத்தை நம்முடைய குடும்பத்துக்கு செலுத்திவிட்டு இரண்டாவது தேவனுக்கு செலுத்த We கூடாது. should not spend our prime time with our friends and another time with God. நம்முடைய முக்கியமான நேரங்களை நம்முடைய நண்பர்களோடு செலவிட கூடாது. Here God is getting angry on that. இங்கே தேவன் இப்படிப்பட்ட காரியத்தின் மேல் கோபமாய் இருக்கிறார். And he tells another one defilement. இங்கே மற்றொரு அசுத்தமான காரியம். Malachi 2:13. மல்கியா 2:13. He says, you have broken the marriage covenant also. நீங்கள் அந்த திருமண உடன்படிக்கையை முறித்து போட்டீர்கள். Oh, you servants of God. தேவனுடைய பிள்ளைகளே, You keep a family in tight. உங்களுடைய குடும்ப உறவிலே இருங்கள். The servants of God should maintain the relationship in their families. அந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் தங்கள் குடும்ப உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். The husband wife relationship will be intact, should be intact. அந்த கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்க வேண்டும். God wants a oneness among husband and wife who are ministering God. கணவனும் மனைவியும் ஒரு மனமாய் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என தேவன் எதிர்பார்க்கிறார். You should not betray your wife. நீங்கள் உங்கள் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. Hallelujah. Hallelujah. You should be very kind to your wife. உங்கள் மனைவியிடத்தில் நீங்கள் அன்பாய் இருக்க வேண்டும். God says in chapter 2 verse 13, இரண்டாம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், this is the second thing you do. இது நீ செய்த இரண்டாவது காரியம். First thing is you have defiled the covenant of Levi. முதலாவது நீ அந்த லேவியுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டாய். That is, you have defiled the ministry of God. நீ தேவனுடைய அந்த ஊழியத்தை தீட்டுப்படுத்தினாய். Second thing is you have defiled the covenant of family. இரண்டாவது காரியம், நீ அந்த குடும்ப உறவை அசுத்திப்படுத்தினாய். God says you covered the altar of the Lord with tears and with weeping and crying. So he does not regard the offering anymore, nor receive it with goodwill from your hands. நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார். அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். Husband, he ministers God. கணவர் தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். He comes in the altar and preaches to people. அவர் அந்த தேவனுடைய பீடத்திலே வந்து ஜனங்களுக்கு போதிக்கலாம். But God said there are tears under this pulpit. தேவன் சொல்லுகிறார், இந்த பீடத்திலே கீழே சில கண்ணீர்கள் இருக்கிறது. Weeping under this pulpit. இந்த பீடத்தின் கீழே அழுகை இருக்கிறது. Who's crying? யாருடைய அழுகை? Whose tears? யாருடைய கண்ணீர்? Your own wife's tears. உங்களுடைய சொந்த மனைவியுடைய கண்ணீர். You are ill-treating her. நீங்கள் அவர்களை தவறாக நடத்துகிறீர்கள். You are hurting her. அவளை நீங்கள் வெறுக்கிறீர்கள். Even you are beating her. நீங்கள் அவர்களை அடிக்கவும் செய்கிறீர்கள். And comes and give sacrifices to God here. ஆனால் இங்கே வந்து தேவனுக்கு பலியை செலுத்துகிறீர்கள். God says, I won't receive your offering. இங்கே தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள I மாட்டேன். won't receive your praise and worship. உங்களுடைய ஆராதனைகளையும் துதியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். You are not passionate and loving with your wife. நீங்கள் உங்கள் மனைவியை அன்போடு நடத்தவில்லை. You are filling my altar with the
tears and crying of your own wife. உங்களுடைய சொந்த மனைவியுடைய கண்ணீராலும் அழுகையினாலும் என்னுடைய பீடத்தை நிரப்புகிறீர்கள். And in the verse 14 he says, 14வது வசனத்திலே அவர் விதமாய் சொல்லுகிறார், the Lord has been witness between you and the wife of our youth, with whom you have dealt treacherously, yet she is your companion and your wife by covenant. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. You have dealt treacherously with your wife. நீங்கள் உன் உடன்படிக்கை தோழிக்கு துரோகம் பண்ணினீர்கள். And again God is continuing to speak about divorce. இங்கே தேவன் அந்த டைவர்ஸ் தள்ளி விவாகரத்தை பற்றி சொல்லுகிறார். In verse 16 God says that the Lord God of Israel says that he hates divorce. இங்கே தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். Don't cover your garment with violence. உங்கள் வஸ்திர கொடுமையினால் அப்படி மூடாதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். Do not deal treacherously with anyone. அந்த கொடுமையினால் ஒன்றும் செய்யாதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். Especially do not deal your wife treacherously. அந்த கொடுமையை உங்கள் வைஃப்க்கு உங்கள் மனைவிக்கு செய்யாதிருங்கள். Servants of God, honor God. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்களே தேவனை கனம் பண்ணுங்கள். And give due honor to your wife also. உங்கள் மனைவிக்கும் கனம் பண்ணுங்கள். You love her. அவளை நேசியுங்கள். You wipe her tears. அவளுடைய கண்ணீரை துடையுங்கள். You forgive her. அவளை மன்னியுங்கள். You deal with her lightly. அவளை மெதுவாய் நடத்துங்கள். And with wisdom. ஒரு ஞானத்தோடு. So you should stand united in the altar of God. அப்படி செய்து நீங்கள் தேவனுடைய பலிபீடத்திலே தேவனோடு ஒன்றாய் நில்லுங்கள். You husband and wife should be united in the altar of prayer. அந்த தேவனுடைய அந்த ஜெபமாகிய பலிபீடத்திலே கணவனும் மனைவியும் ஒன்றாக நில்லுங்கள். You servants of God, you both should stand together in mind while praising and worshiping God. தேவனுடைய ஊழியக்காரர்களே நீங்கள் ஒரு மனமாய் நின்று தேவனை துதியுங்கள். So these are the warnings given to this blessed tribe of Levi. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த லேவிக்கு இப்படிப்பட்ட ரெண்டு எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டது. You were in curse. நீ சாபத்தில் இருந்தாய். God turned your curse into a blessing. தேவன் உன்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். Don't turn back it to another curse. மறுபடியும் அதனை நீ சாபத்திற்கு நேராய் கொண்டு வராதே. So you be sincere in the covenant of ministry with God. தேவனோடு செய்த அந்த உடன்படிக்கையிலே நீ உண்மையாயிரு. And you should also be sincere in the covenant of family or marriage covenant. உன்னுடைய அந்த திருமண உடன்படிக்கையிலும் நீ உண்மையாயிரு. So these are the warnings of God. இவைகள் தேவன் கொடுத்த எச்சரிப்புகள். Now I conclude here. நான் இங்கே முடிக்கிறேன். We were talking about Cain, நாம் காயினை குறித்து பேசினோம். who was in a blessed position and he went down to a curse. அவன் ஒரு நல்ல ஆசீர்வாதமான நிலையில் இருந்தான், ஆனால் சாபத்தினால் And we வந்தான். talked about Levi. நாம் லேவியை குறித்து He பேசினோம். was in a very accursed situation. அவன் ஒரு நல்ல ஒரு கீழ்த்தரமான நிலையிலே இருந்தான். But he came up to a great blessing. ஆனால் அவன் அதிலிருந்து ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்கு So நேராக God is going to do this in our lives tonight. இந்த இதை தேவன் இன்று ராத்திரியிலே He நம்முடைய wants வாழ்க்கையிலே to செய்கிறார். shower blessings on us. அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை நம்மேல் ஊற்றப் He போகிறார். wants to make a stand in a blessed manner. நாம் ஒரு நல்ல ஆசீர்வாதமான மனிதனாக நிற்க So let விரும்புகிறார். us all stand before God and close our eyes for prayer. நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிப்போம். Hallelujah. Hallelujah. God is going to bless us tonight. தேவன் இந்த ராத்திரியிலே நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரமாக இருக்கிறது. தேவ ஊழியர்களும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம் ஜெபத்திலே. தேவன் லேவிக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு சாபத்திலிருந்து ஆசீர்வாதமாய் மாற்றினார். எத்தனையோ ஊழியர்களுடைய வாழ்க்கை, முந்தின வாழ்க்கை பாவமும் சாபமும் நிறைந்தது. ஆனா இன்னைக்கு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றி நம்மை கொண்டு மக்களை ஆசீர்வதிக்கிற நிலையில உயர்த்தி வச்சிருக்கிறார். எச்சரிப்பு என்னன்னா, ஊழியத்தின் உடன்படிக்கையை முறிச்சிடாத, விவாக உடன்படிக்கையை முறிச்சிடாத, ரெண்டையும் பரிசுத்தமா பத்திரமா பார்த்துக்க என்பதான் மல்கியாவை கொண்டு கொடுத்த வாணி. காயின் நல்ல நிலையிலிருந்து விழுந்து போனான். அதே போல லேவி, நீயும் நல்ல நிலையிலிருந்து விழுந்துராத என்று கர்த்தர் எச்சரித்திருக்கிறார். ஊழியர்களுக்கான எச்சரிப்பு ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கான எச்சரிப்பு விசுவாசிகளுக்கு. நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அந்த சாபத்தில் இருந்த அந்த லேவிக்கு
தகப்பன் கொடுத்த ஸ்தாபத்தின் வார்த்தையை அப்படியே ஆசீர்வாதத்தமா மாத்தி கொடுத்துட்டீங்களே, நீ எவ்வளவு ஆச்சரியமான தேவன் ஆண்டவரே. என் மேலும் இந்த ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணும் ஐயா. shower that blessings on me, O Lord. Hallelujah. ஒரு பாடல்ல 2 அடி பாடி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். There shall be showers of blessing. அருள் ஏராளமாய் பெய்யும், ஆசீர் ஏராளமாய் பெய்யும் என்று நாம் பாடி ஜெபிக்க போகிறோம். Hallelujah. There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Drops from the sun falling, but for the showers we plead. Mercy drops from the sun falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valleys, sound of abundance of love. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops from the sun falling, but for the showers we plead. Mercy drops from the sun falling, but for the showers we plead. Amen. ஆண்டவரே, அருள் ஏராளமாய் பெய்யும். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் மேல் ஆசீர்வாத மழையை ஊற்றும். இப்பொழுது உமது இரக்கத்தின் துளிகள் இங்கும் அங்குமாய் விழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்களோ ஒரு பெரிய பின்மாரிக்காக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். சொட்டு சொட்டாய் விழுகிற கிருபை எங்களுக்கு போதாதப்பா. உங்க மாபெரும் பின்மாரி மழையின் ஆசீர்வாதம் எங்க மேல இறங்கணும். ஹல்லேலூயா. எல்லா சாப கட்டுகளும் மாறணும். ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் மாறணும். விசுவாச மக்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சாப கட்டுகள் உடைக்கப்படணும். லேவிக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே. நாங்கள் பிறரை ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நிற்க உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பு பிதாவே, நல்ல தகப்பனே, காயினை போல ஒருவரும் ஆகாதபடி, லேவியை போல அந்த காயின் கொலை செய்த போல இந்த லேவியும் கொலை செய்தான். ஆனா அவன் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்பி நின்ற பொழுது, வாய்ப்பை பயன்படுத்தின பொழுது, அவனை உமது சேவைக்கே தெரிந்து கொண்டு பிறரை ஆசீர்வதிக்கிறவனாய், பிறருக்கு சமாதானம் கூறுகிறவனாய் மாற்றினீரே அப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு எல்லா தெய்வ மக்களுக்கு உண்டாகட்டும், ஊழியக்காரர்களுக்கு உண்டாகட்டும். அது மட்டும் இல்ல, லேவி பெற்ற ஆசீர்வாதத்தை திரும்ப கெடுத்து விடக்கூடாது என்று மல்கியாவை கொண்டு எச்சரித்தீங்கப்பா. நீ ஊழிய உடன்படிக்கை கெடுத்து போடாது, உன்னுடைய விவாக உடன்படிக்கை கெடுத்து போடாது, இவைகளை கவனித்து பத்திரமாய் நட என்று சொல்லி எச்சரித்தீங்கப்பா. அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் இந்த காரியங்களை கவனமாய் முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபைதான். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாருக்கும் சாபம் ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா சாபங்களும் சிலுவையினாலே ஆசீர்வாதங்களாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமையாய் கிரியை செய்யுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே,
துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 6 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த ஆராதனை